குமாங்கோ குமாங்கோ கொக்கரக்கோ. அறம் செய்ய விரும்பு. அன்னைக்கு நான் போன ரேஷன்ல அவங்க கொடுத்தாங்க கரும்பு. ஆறுவது சினம் என் கூட இருக்குமே, அது ஒரு சரியான ஒரு ஜனம். பா 9 மாசம் முடிஞ்சிச்சு, 10வது மாசத்துக்கு வந்துட்டேன். அதோ சொல்லிட்டு போனார் ஜோசியக்காரர், நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு. எங்க நடந்தது? எல்லா உதாரிங்களா கூட வச்சு சுத்தின்னுக்கிறேன். என்ன பண்றது, என் லைஃப் அந்த மாதிரி இருக்கு. சரி ஓகே, என் கூட இருக்க அந்த உதவாக்கார பையனை கூப்பிடலாம். டே வளர்ந்தவனே. டே வளராதவனே, காலையிலேயே மூஞ்ச பார்த்துதானே, அவ்வளோதான். நாள் நல்லா போன மாதிரி தான். டே எனக்கு ஒரே ஒரு டவுட்ரா. உனக்கு பல டவுட் வருது, ஒரு டவுட் வர்றதுல என்ன பெரிய விஷயம்? கேளுடா. சின்ன வயசுல இருந்து கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. என்ன பால் புட்டி வேணுமா? மச்சான், இந்த காமெடிக்கு அடுத்த வருஷம் நான் சிரிக்கிறேன். இப்போ நான் ஒன்று சொல்றேன், ஓகேவா? சரி சொல்லு. உன் மூக்கு, அதாவது எல்லாருக்குமே முகத்துல மூக்கு இருக்கும் மச்சான், நல்லா பாத்துக்கோ. எல்லாருக்கும் முகத்துல மூக்கு இருக்கும் மச்சான், ஆனா உனக்கு மூக்கே முகமா இருக்கு மச்சான். அது எப்படி மச்சான், கொஞ்சம் சொல்லு. இப்போ நான் சொல்றேன் பாரு, உனக்கு எல்லாரும் பிரெட் ஆம்லேட் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் பிரெட் போடுவாங்க, அது மேலே ஆம்லேட் போடுவாங்க. ஆனால் அவன் மூஞ்சி மட்டும் எப்பவுமே நம்மட்டு உன பிரெட் மாதிரியே இருக்கு. எப்படி மச்சான்? சரி இப்படி ஒன்று சொல்றியே. நான் போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஆக்சுவலி அவங்க ஒரு ஜோசியக்காரர் வந்தாரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, தம்பி என் கிளி நான் சொல்ல பேச்சு கேட்க மாட்டேன், உன் கூட ஃப்ரெண்ட் இருக்காருல, அவளை தூக்கி உள்ள போடுப்பா அப்படின்றாரு. நானாவது கேட்பேன் நினச்சிக்கிட்டாரு போல, மேபி அவர் சொல்லியிருப்பாரு. சரி விடு மச்சான், உன்னை பத்தி பேசினா நாள் ஃபுல்லா பேசினே இருக்கலாம். மச்சான் எப்படி நீ மட்டும் இவ்வளோ வயசுல இவ்வளோ ஃபிட்டா நல்லா வளர்த்தியா கெத்தாகுற? நல்லா நல்லா எக்ஸசைஸ் பண்ணேன். காலைல இருந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணேன். அது போக போக உனக்கு தெரியும்பா நான் பண்றேன். அந்த ஒரு சில விஷயம் தான் தெரியும். அப்பப்போ அந்த முஸ்லீம் கல்யாணத்துல போயிட்டு தூண்டுறது, அப்புறம் அங்க ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தா அங்க போயிட்டு தூண்டுறது. நானாவது ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு தான் போய் தூண்டுறேன். நீ ஃபேமிலியா போய் முன்னாடிட்டு அந்த பக்கத்து வீட்டு பாயம் அவங்க பத்திரிக்கையா இல்லையாமே ஃபேமிலியா போய் துண்டு வந்தீங்களா? அப்போ தெரியலையா அவனுக்கு? நான் பார்த்துட்டேனே. விடு மச்சான், நீ எல்லாமே பார்ப்ப. இப்பதான் தெரியுது நீ மாறு விஷயத்துல அந்த மந்திரவாதின்னு சொல்லிட்டு. சரி ஓகே மச்சான், இப்போ ரொம்ப பசிக்குது, நம்ம பக்கத்துல போய் ஒரு டிஃபன் சாப்பிட்டு வந்துடலாமா? ஆமா மச்சான், கண்டிப்பா போனோம். எனக்கும் கப்ப கப்பான்னு இது வயிறு. போலாம் வா மச்சான். காலையிலேருந்து உங்ககிட்ட பேசி பேசியே நான் டயர்ட் ஆயிட்டேன். சரி மச்சான், சாப்பிட்றதுக்கு என்னென்ன வேணும் சொல்லு. நீ பெருசாக ஒன்றும் வேணாம், ஒரு இந்த முட்டை தோசை மட்டும் போட மச்சான். முட்டை தோசையா? உன் மூஞ்ச பார்த்தா கலக்கிலாம் கேட்குற மாதிரி தெரியுதுடா. அதெல்லாம் பரவாயில்லடா, வாடா போலாம். சரிடா விடு, கண்டிப்பா இன்னைக்கு உன் ஃபுல்லா நான் வாங்கி தரேன். பாப்போ. ஐயோ மச்சான், இனி நம்ம டிஃபன் சாப்பிட போக கூடாது. டேய் என்னடா ஆச்சு? டிஃபனே இருந்தா சாப்பிட போக கூடாது, பசிக்குதுடா மச்சான். நம்ம டிஃபன் சாப்பிட போகும்போது லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கா, ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கா பூனை குறுக்குல போயிடுச்சு மச்சான். டேய் அது அர்ஜென்ட்னா அது போதுடா. நமக்கு சாப்பிடறதெல்லாம் நமக்கு அர்ஜென்ட், நம்ம போலாம்டா. அதெல்லாம் மூல நம்பிக்கைடா. யாரு அவனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? டேய் பால் டைல் முஞ்சா சொன்னா கேளுடா. நம்ம முன்னோர்கள் சொல்றத ஃபாலோ பண்ணுடா. பூனை குறுக்குல போச்சுன்னா அந்த காரியம் விளங்காம போயிடும்டா, நீ செத்து போயிடுவடா சாப்பிட்டு. அதான் மூட நம்பிக்கை ஏதோ சொல்லுகிறேன். ஏதேதோ சொல்லி நான் இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணியிருந்தேன். மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ண வைக்காம என்னை நீ சாப்பிட வச்சுட்டல. சரிடா. சரி தொண்ணு பேசாத. இப்போதான் அந்த அக்கா சூப்பராக முட்டை தோசை கொண்டு வந்துக்கிறாங்க. சும்மா அப்படியே அந்த தோசையில் மீன் குழம்பு ஊற்றி கொஞ்சம் சட்னியும் கால் சட்னியும் பிசைஞ்சு சாப்பிடும்போது இருக்க பால் டேஸ்ட்டு பார்க்கும்போதே வாய் விடுதே. இருக்குது லைட்டாக பிசைஞ்சிக்கிறேன். பா அப்படியே வாயில போட்டேனா சூப்பராக இருக்கும். சாப்பிடாதடா. கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சுடா அவனால. டேய் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி என் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அவருக்கு வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன். உன் கிராண்ட் ஃபாதர் எப்போ போயிட்டாங்க? அவரெல்லாம் ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற? டேய் என் கிராண்ட் ஃபாதர் நீ பார்த்தது இல்லையா? டேய் அவர் உஜாலா மேன்ரா. உஜாலாவோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லடா. எனக்கு பசிடா, சாப்பாடு போடுறா. டேய் வெயிட் பண்ணு, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஹாய் தாத்தா.
பார்த்து தாத்தா கீதான்னு சொன்னீங்க. டேய் கம்முனுடா, அவர் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருக்காரா. பாத்தியா எங்க தாத்தா பிரேக்ஃபாஸ்ட் கேக்குறாரு. ஆமாம் ஆமாம், போய் ஊட்டி விட்டுவான் கேட்குறாரு. அப்படியே கொஞ்சம் ஊட்டி விட்டு நீயே கொஞ்சம் சாப்பிடலாம். தேங்க்ஸ்டா, இப்போதான் என் மனசை நீ புரிஞ்சுக்கிட்ட. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆர்டர் பண்ணாலும் வீட்டில் நம்மளுக்கு என்ன நல்ல விசேஷம் இருந்தாலும் காக்காய்களுக்கு, அதாவது நம்ம பித்ருக்கள், நம்ம முன்னோர்கள், நம்ம கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ் அவங்களுக்கு வச்சுதான் நம்ம சோறு சாப்பிடணும்டா. நான் பேசுன இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்பாதடா லூசு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் நீ என் பேச்சை கேட்கவே மாட்டேன். ஏதோ ஒன்று காக்காக்கோ அங்கே பக்கத்தில் ஒரு பூனையாக இருக்கு போயிடு, அதுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு வந்துட்டு அது உங்கள் பாட்டி நினைக்கிறேன். போயிட்டு வா, சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன். போடா, நான் என்னோட முன்னோர்கள் பண்ண வழக்கத்தை நான் ஃபாலோ பண்ணியே தீருவேன். அப்பா, ஒரு வழியாக சாப்பிட்டு முச்சாச்சு. நம்ம கிரேட் கிராண்ட் ஃபாதருக்கும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டேய் அண்டாவாயா, சொல்கிறா ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. சொல்லு, இன்டர்வியூ போகலாம் வா. நெக்ஸ்ட் நம்ம பெஸ்ட்டான ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறோம்டா. நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் 2 பேரும், ஓகேவா? எல்லாமே எடுத்து வச்சுக்கினியா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரெஸ்யூமே எல்லாமே பேக்கில் எடுத்து வச்சுக்கினியா? எல்லாமே எடுத்து வச்சு நான் பாஸ்போர்ட் சைஸு, ரெஸ்யூமு, என்னென்ன தேவை எல்லாமே இருக்குது. நம்ம போய் பக்காவாக பண்ணுறேன். இங்கே பாரு மச்சான், பக்காவாக நான் ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கிறேன். பாரு இந்த ஃபைலை பாரு. சூப்பர்ரா டே, அனகொண்டாவாயா செம்மையாக ரெடி பண்ணிக்கிறா ரெஸ்யூமே. மச்சான், இந்த கம்பெனியில் நம்ம பிளேஸ் ஆகிறோம், இந்த கிராமத்தையே நம்ம கலக்குறோம், நம்ம சொந்தக்காரங்கிட்ட காலை ஷேக் பண்ணிட்டு போகிறோம், லைஃபே ஜெயிக்கிறோம் மச்சான். யாரு குறுக்கால வந்தாலும் இந்த இன்டர்வியூல நம்ம ஜெயிச்சே தீருவோம் மச்சான். கண்டிப்பாடா, நம்ம ஜெயிச்சே தீருவோம்டா. எங்க உன் ஃபைல் காட்டு. ஐயோ மச்சான், உன் ஃபைல்ல கவுளி வந்துச்சுடா. நான் கௌரி நினைக்கிறேன். யாருடா கௌரி? மச்சான் கௌரி இல்லடா, கவுளி. கௌலினா என்னடா சொல்ற? சொல்லி தொலை மச்சான். உன் ஃபைல்ல பல்லி வந்திருக்கு மச்சான். நீ கண்டிப்பா போற காரியம் எதுவுமே வாய்க்காம போயிடும். நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், எதையும் நம்பாதடா, அதெல்லாம் மூட நம்பிக்கைடா, தப்பு பண்றதா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறேன். கௌரி வந்துடுன்னு சொல்ற, இந்த பக்கம் காக்கா சொல்ற, இந்த பக்கம் அவன் அக்கா சொல்ற. என்னடா நீ ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கிறியடா? வாடா போலாம். மச்சான் நான் சொல்றது கேளு. ஏற்கனவே உன்னை பார்த்து இந்த ஊர்ல மூளை உணர்ச்சின்னு சொல்றாங்க. அப்புறம் கௌரியை மட்டும் நீ பகிச்சுக்காத மச்சான். இன்டர்வியூல நீ ஊத்திப்ப. என் ஃபைல்ல உழுல, உன் ஃபைல்ல தான் உழுந்துருக்கு. பரவாயில்ல, என்ன நடக்கட்டும். போலாம் வா. எனக்கு தெரியாதுப்பா, கண்டிப்பா நீ தோத்துருவ, நான் ஜெயிப்பேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஆனா உனக்கு 9ஆம் மாசம் முடிஞ்சு 10ஆவது மாசம் பிறந்தா ஜோசியக்காரன் உனக்கு நல்ல லைஃப் வரும்னு சொன்னான். ஆனா இந்த மாசமும் அதே மாதிரி நாசமா போயிடுச்சு. என் முன்னோர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு காலைல டிஃபன் சாப்பிட போகும்போது குறுக்கால பூனை வந்தது. இருந்தாலும் பொறுமையா உட்காந்துட்டு போனேன். ஃபர்ஸ்ட் சாப்பிட வேண்டிய சாப்பாடை என் முன்னோர்கள் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த காக்காய்களுக்கு, அதாவது என் பித்ருக்களுக்கு நான் எடுத்து வச்சேன். அதுவும் பலிக்கல. கடைசியா கவுளின்னு வந்தது. என் ஃபைல்ல விழாம என் ஃப்ரெண்டு ஃபைல்ல விழுந்துச்சு. அவனை காப்பாத்தலான்னு போனேன். ஆனா எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணி, எல்லா மூட நம்பிக்கையும் எனக்கு பித்ருக்கள் முன்னோர்கள் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியும் கடைசியில நான் இன்டர்வியூல இப்படி ஃபெயில் ஆயிட்டேனே. ஏய் ஜோசியக்காரா, நீ கரெக்டா சொல்லியிருந்தியா இல்ல எனக்கு மேலேயே இப்ப டவுட்டா இருக்குடா. ஐயோ என் மனசுல இருக்க குமுல்ல நான் யார்கிட்ட சொல்லுவேன்? டே மச்சான், என்னடா சோகமா இருக்கு? என்னாச்சு மச்சான்? நான் சோகமா இருக்கிறது விட உன் மூஞ்சி எப்படிடா இவ்வளோ 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு இன்னைக்கு? இல்லடா, இன்னைக்கு ஒரு 2 ரவுண்டு வச்சாங்க இன்டர்வியூ. ஆனால் பயந்துட்டு தான் இருந்தேன், எங்கடா செலக்ட் ஆகுமா இல்லையான்னு தெரியல. மச்சான், அந்த கவுளி உன் ஃபைல்ல வந்துச்சு. நீ செலக்ட் ஆகல தானே? அந்த இன்டர்வியூல நீ ஃபெயில் தானே ஆயிட்ட? கவுளியெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணல. 2 ரவுண்டு வச்சாங்க. நான் சூப்பராக அப்படியே வேற லெவல் பர்ஃபார்ம் பண்ணிட்டேன். 3ஆவது ரவுண்டே மேனேஜர் உண்டு. வேற லெவல் மாஸ் காட்டிட்டேன். அவனா தெரியுமா பண்ணிக்கிறாங்க? 3 லட்ச ரூபாய் தான் சம்பளம். ஆனால் எனக்கு நான் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பார்த்து 5 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இனிமே நீ எனக்கு ஸ்நாக்ஸு சாப்பாடெல்லாம் வாங்கி தர வேணும், இனிமேல் நான் உனக்கு வாங்கி தரேன், ஓகேவா? மச்சான், அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்துல கொடை பிடிப்பானா?
ஆனால் இப்படி நீ பட்ட பகலில் கொடைப்பிடிப்ப நான் நினச்சி கூட பார்க்கலடா. டேய் எப்படிரா நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணேன், நான் வாழ்க்கையில் ஃபெயில் ஆயிட்டேன், நீ எதுவுமே ஃபாலோ பண்ணல, எப்படா நீ இன்டர்வியூவில் போய் பாஸ் ஆன? டேய் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. என்கிட்ட ஒரு மேஜிக் சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷனை நீ குடிச்சேன்னு வச்சுக்கோ, அது கழிச்சு நான் அந்த இடத்துக்கே உன்னை கொண்டு போய் காட்டுறேன் எப்படி நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மச்சான் நான் இப்படி தான்டா ஏற்கனவே என் முன்னோர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 3 விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இப்போ நூடுல்ஸ் மாதிரி நொந்து போய் உட்காந்துன்னு இருக்கேன்டா. திருப்பியும் நீ மேஜிக் சொல்யூஷன் கொண்டு வந்து என்ன நோக்கடிக்காதடா. டேய் கவலைப்படாத, மேஜிக் சொல்யூஷன் பேர் என்ன தெரியுமா? BIBLE. இதை மட்டும் குடிச்சேன்னா 2000 வருஷம் முன்னாடி நான் கூட்டு போறேன். என்ன நடக்குது, எதுக்கு நான் இதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் நான் நம்பல, உன் மூட நம்பிக்கையெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நான் நிரூபிக்கிறேன்டா. வாடா போலாம். BIBLE அப்படின்னு ஒரு டானிக்கா? டேய் எங்கடா வந்திருக்கோம் நம்ம? ஃபுல்லா இருட்டா இருக்கு. மெய்யாலுமே இது நம்ம ஏரியாவா இது? டேய் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம்டா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோமா? அப்ப என்னடா உனக்கு கருப்பு முடியல இருக்கு, வெள்ளை முடியல காணும்? டேய் அதெல்லாம் விடுறா, நான் சொல்றதை கேளுடா. நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம். என்ன தெரியுமா வந்திருக்கோம்? மூட நம்பிக்கை அது இதுன்னு சொல்லிட்டே இருந்தல, இதெல்லாம் பொய், அதெல்லாம் உண்மை இல்லை, அதெல்லாம் நீ நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி உன்னை நம்ப வைக்கதான் அந்த பைபிள்னு சொல்ற ஒரு டானிக்கை கொடுத்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் மச்சான். 2000 வருஷமா? தாழ்மை தியாகம் அறவே இல்லை ஆராய்ந்தும், எங்கும் அவர் வார்த்தை திரிக்கும் மந்தை கலக்கும் ஓநாய்கள், அவரோடு சேர்க்காமல் சிதறடிக்கும் அந்நிய அக்கினி பலிபீடங்கள். ஓ அவரின் சரீரமே, அன்பர் வருகிறார், அதோ மணவாளர் வரும் சத்தம், உறக்கம் கலை உடனே விழி, எக்காலம் தொனிக்க எண்ணப்படும் கடைசி நொடிகள், வாரும் மாறானாதா என்று வாஞ்சையாய் எதிர்கொள்ள ஆயத்தமாக, கண்ணீர் துடைப்பவர் வருகிறார் ஆயத்தமாக, காலம் இனி செல்லாது ஆயத்தமாக ஆயத்தமாக. ஜனமே பாவத்தில் விழுந்தே, தேவ கிருபை பலன் இழந்ததே, தேடி மீட்டிடுமே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே, தேவ கிருபை பலன் இழந்ததே, தேடி மீட்டிடுமே. என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே, ஆடம்பரம் நிறைந்தே. ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் குறைந்தே, ஆடம்பரம் நிறைந்தே. பின்மாறினார் மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே, மனதுருகிடுமே. மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே, மனதுருகிடுமே. என்
மறந்தே ஸ்நேகம் உலகினிலே தியாகம் எளிமை தாழ்மை மறந்தே ஸ்நேகம் உலகினிலே செலுத்தினார் ஆதி பிரதிஷ்டைகளும் உடைந்ததே ஜோதி மங்கிடுதே ஆதி பிரதிஷ்டைகளும் உடைந்ததே ஜோதி மங்கிடுதே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே கிறிஸ்து அற்புதங்களால் மந்தையை கலக்கி அந்தி கிறிஸ்து அற்புதங்களால் மந்தையை கலக்கி வஞ்சிக்கவே தேவன் தெரிந்தெடுத்த பேதைகளும் தவறி செல்கின்றன தேவன் தெரிந்தெடுத்த பேதைகளும் தவறி செல்கின்றன என் இயேசுவே தேடி மீட்டிடுமே தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேடி மீட்டிடுமே குடிக்கிறவனு கொலை பண்றவனு கொள்ளை அடிக்கிறவனு மன்னிச்சு அன்பா ஏத்துக்கிறாரு. அவர் உண்மையான கடவுள்ரா. இவருதான் நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரா. இவரை மட்டும் நம்பி போனா பரலோக நிச்சயம் தான் நமக்கு. எல்லாம் புரிஞ்சு போயிடுச்சு. என் கண்கள் திறக்கப்பட்டாச்சு. எல்லா மூட நம்பிக்கையும் ஒளிஞ்சு போயாச்சு. இவ்வளவு நாள் எதோட தெய்வம் சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் கண் கண்ட உண்மையான தெய்வத்தை நான் பார்த்திருக்கேன். ஏய், அவர் பேர் என்னன்னு மாத்திரம் எனக்கு சொல்லுடா. இவர் தாண்டா இயேசு கிறிஸ்து, வலியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறாருன்னு சொன்னேன்ல. இவர் தாண்டா வலி, இவர் தாண்டா சத்தியம், இவர் தாண்டா ஜீவம். இவரை மட்டும் ஏத்துக்கினா போலண்டா நமக்கு நித்திய மோட்சத்தை தருவாரா. இவர் நம்மள மாதிரி மனுஷனா பிறந்து வாழ்ந்து மனுஷனா அநேக அற்புதங்களை செய்து நமக்காக செத்து, அவர் செத்து மட்டும் போலடா, அவர் நமக்காக 3வது நாள் உயிர் தெழுந்தாரா. இவர் பேசும் தெய்வம்டா. நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம கண்ணீர் இருக்கும் போது, நம்ம துன்பத்தின் வேலையில, நம்ம கஷ்டத்தின் மத்தியில் இவரை மாத்திரம் நோக்கி கூப்பிட்டா அவர் நம்மோடு கூட பேசுவாரா. அவர் பேசுகிறது மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில எப்படி இப்ப பார்த்தோம், நம்மளோட வாழ்க்கையில அற்புதம் செஞ்சிடல, அதே போல நம்ம வாழ்க்கையிலும் அநேக அற்புதம் செய்வாரா. அவர் தானே மெய்யான தெய்வம், அவர் தானே மெய்யான தெய்வம், அவர் மட்டும் தானே மெய்யான தெய்வம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அவரோட பேசுடா, நிச்சயமா அவர் உன் கூட பேசுவாரா. இயேசுவை மட்டும் ஏத்துக்கணும்னா உன் லைஃபே மாறிடும்டா. இந்த ஒரு நாடகத்திலேருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இது யாரோ காசு கொடுத்து மாதத்துக்கு 20,000 ரூபாய் கொடுக்குறோம், இயேசு கிறிஸ்து பற்றி நீங்கள் போடுங்க, நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபாரின்லேருந்து ஃபண்ட் அனுப்புகிறோம், சபையை பார்த்துக்கோங்கன்றது இல்லை. இழந்து போன ஆத்மா, உலகத்தால் ஒதுக்கப்பட்ட ஆத்மா, தேவன் யார் என்று தெரியாத ஆத்மாக்கு இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு கடவுள் வாழ்க்கையில் வந்தார்னா அவன் இப்படி தான் தேம்பி தேம்பி அழுது தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை அறிந்து தான் ரட்சிக்கப்பட்டதை உணர்ந்து அவருடைய பாதத்தில் அனுதினமும் தன்னோட பாவத்தை கழுவி நீதிமானாக்கி சுத்திகரிக்கப்பட்டு அவன் பெரிய ஆளாக மாறுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் தேவன் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு. இந்த நாடகம் பண்ணுறதுக்கான நோக்கம் ஏதோ எமோஷனலாக பண்ணி பெரிய பேர் வாங்கிடலாம், நடிகர் திலகம்ன்ற பட்டம் வாங்கிடலான்றது இல்லை. இந்த நாடகத்துக்கான உண்மையான நோக்கம் என்னன்னா,
அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ 2013ஆம் ஆண்டு ஏத்துக்கிட்டதுனால தான் இன்றைக்கு 2025ஆம் வருஷம் இதே கேரக்டர்ல நின்று உங்க முன்னாடி பண்றதுக்கு தேவன் கிருபை பாராட்டியிருக்காரு. கரங்களை தட்டி தேவனோட நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கரங்களை கட்டி தேவனோட நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அப்பா, மூட நம்பிக்கைகள் ஆண்டவரே, பொல்லாத சிந்தனைகள் ஆண்டவரே, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் மூலமா தகப்பனே கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருவேளை நான் ஒதுங்கி இருந்தேன் நான் தகப்பனே, இந்த நாள்ல தகப்பனே கர்த்தருக்காக என் ஜீவத்தை நான் ஒப்பு கொடுக்க தகப்பனப்பா, இயேசுவே ஆண்டவர் என்று பறைசாற்ற ஆண்டவரே, இயேசுவே கர்த்தர் என்று பறைசாற்ற ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே மைல்கள் தாண்டி இந்த ஸ்தலத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. காரணம் என்னன்னா, அப்பேற்பட்ட இயேசுவை நாங்கள் ருசி பார்த்ததுனால மாத்திரமே தகப்பனப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு அநேக புறஜாதிகள் நண்பர்களா இருக்கலாம் தகப்பனே, எங்க அலுவலகத்துல, எங்க காலேஜ்ல, எங்க ஆபீஸ்ல இருக்கலாம் தகப்பனே, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் சொன்னேனா அப்படின்ற ஒரு கேள்வியோடு கூட இந்த இடத்துல நீங்க வாலிப பிள்ளைகள் கடந்து போக நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு அருமையான தம்பி, தங்கச்சி, அண்ணா, அக்கா, இங்க இருக்கிற எல்லாருமே ஒருவேளை இந்த நாடகத்து மூலமா ஆண்டவர் உங்ககிட்ட பேசி இருந்தாருன்னா, இதே மாதிரி ஆண்டவருக்காக நீயும் ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன்னா, இயேசுதான் மெய்யான ஆண்டவர், இயேசுதான் மெய்யான ஆண்டவர், இயேசுவே மெய்யான தெய்வம் என்று உன் வாய் உச்சரிக்குமானால் உன் வலது கரத்தை மாத்திரம் மேல உயர்த்தி வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து என்னோடு கூட சேர்ந்து பாடுறீங்களா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் ஆண்டவரே, இயேசு மாத்திரம் போதும், மாத்திரம் போதும் எனக்கு. இன்னொரு வாட்டி கரங்களை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம், மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. என்னை தருகிறேன், தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உன் பாதத்தில். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த கில்கால் ஊழியத்துல, கில்கால் கேம்ப்ல வந்திருக்கிறதான ஒரு வாலிப தம்பி தங்கச்சியோட வாழ்க்கையை உங்களுடைய கருத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அங்க ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனப்பா. எங்க நண்பர்களுக்கு யாராவது ஒருத்தருக்காவது இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்க சொல்லணும் ஆண்டவரே. இந்த நாடகத்துல எப்படி தகப்பனே அருமையான மகன் தன்னுடைய புறஜாதி நண்பருக்கு இயேசுதான் தெய்வம் என்று வழிகாட்டினாரோ, எங்க கான்டாக்ட்ல இருக்கிறவங்க, எங்க வாட்ஸ்அப்ல இருக்கிறவங்க, சமூக வலைதளத்துல இருக்கிறவங்க, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, எங்க சொந்தக்காரங்க, எங்க நெய்பர்ஸ், யாருக்காவது ஒருத்தருக்காவது இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் சொல்லி ஆத்மாதாயம் செய்து அவர்களை சபைக்கு கொண்டு வந்து சீஷர்களாக மாற்ற எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே தெய்வம், நீரே பெரியவரே இயேசுவே. அருகிறேன், அருகிறேன், உருவாக்குமே, மியூசிக் எதுவுமே இல்லை, நீங்க மாத்திரம் சொல்றீங்களா? ஆடியன்ஸ் நீங்க மாத்திரம் சொல்றீங்களா? உருவாக்குமே, உருவாக்குமே. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி பிதாவே, ஆவி ஆத்மா சரீரத்தை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து முடிஞ்சவங்க நல்ல பிதாவே.